ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற திருமறை வசனம் லூக்கா 10 அதிகாரம் வசனம் 18-19. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அன்புக்குரியவர்களே, பாராட்டுதல் மிக சிறப்பான ஒரு நற்பண்பாய் இருக்கிறது. பாராட்டுகிறதுனால் நம்முடைய திறமைகள் வளர்வதை நாம் காண முடியும். தகுதியானவர்களை பாராட்டுதல் நம்முடைய சமூக கடமையாகவும் இருக்கிறது. இங்கே ஒருவரை பாராட்டும் போது நாம் தானாகவே வளர்கிறோம் என்கின்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குறை சொல்லாது, பிறரிடத்தில் இருக்கின்ற குறையை காணாது, அவரிடத்தில் இருக்கிற நிறையை கண்டு அந்த நிறையை ஊக்கப்படுத்தும் போது அவருடைய பண்பு நல்ல பண்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. பிறரை ஊக்கப்படுத்தும் போது அவருக்கு இன்னும் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உருவாகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீஷர்கள் திரும்பி வந்து, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிழ்ந்து இன்னும் அவர்களுக்கான அதிகாரத்தையும் ஆற்றலும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, பிறரை பாராட்டும் போது நாம் வளர்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிறரை பாராட்டுகின்றவர் நல்ல தலைவராய் உருவாகுகிறார்கள். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.